ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கான நாள் நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, இந்த வீடியோஸை பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸை வளர்த்து விடுங்க. நாங்கள் போடுற வீடியோவோ இல்லை நாங்கள் பேசுகிறதோ ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏதோ என்ன வேணாலும் பண்ணிடலாம். சரி, இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவங்களும் சரி, டிவியை விட அதிகமாக பார்க்குறது இந்த ஃபோனுங்க தான். ஃபோனில் தான் நம்ம இருப்போம். அதிகம் நம்ம வேலையை முடிச்சுட்டு மற்ற சும்மா இருக்கிற டைமில் நம்ம இந்த ஃபோனில் தான் இருப்போம். நானும் அந்த மாதிரி நான் இந்த சாயந்தரத்தில் நைட்டில் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம், அது எனக்கு பிடிக்கலன்றதை விட ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வியாகவே இருக்குது எனக்கு. அது என்னென்னா, நிறைய பேர் உக்காந்து தனியாலாம் இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேராக சேர்ந்து இந்த லைவில் சூப்பர் சாட்ன்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அதுவே நான் யோசிப்பேன். நான் வீடியோஸ் போடுறாங்க, அவங்க வீடியோஸ்லாம் நல்லாவே போகுது, அப்போ அவங்க நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதையும் தவிர்த்து இந்த சூப்பர் சாட் நிறையவே கேட்குறாங்க. ஒரு கம்பல்சேஷனாகவே ஆயிடுச்சு, அது போடுங்கன்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கக்கிட்ட நீங்கள் சூப்பர் சாட் பண்ணுறதுனால நீங்கள் காசு கொடுங்க, நீங்கள் காசு அனுப்புங்க, அதை நாங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோன்றாங்க, நாங்கள் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குவோன்றாங்க, நாங்கள் இந்த அனாதை ஆசிரமத்தில் சாப்பாடு வாங்கி தருவோன்றாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது நம்ம சொந்த காசாக தானே இருக்கணும், அதில் நம்ம கஷ்டம் தானே இருக்கணும் அது. ஆனால் அவங்க நினைக்கலாம், நாங்களும் உக்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து லைவ் போட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு தானே காசு கேட்குறோம். இதில் என்னங்க கஷ்டம்? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு கஷ்டம்ன்றாங்க. லைவை பொறுத்த வரைக்கும் பேசுகிறாங்க, பேசலன்னு சொல்லவே இல்லை, பேசி தான் காசு வாங்குறாங்க. ஆனால் இது என்ன மொத்தமாக அவங்க கொடுக்குற காசு எல்லாமே எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கு தானம் பண்ண போகிறாங்களா? இல்லவே இல்லை. இவங்க தேவைக்கும் தானே வச்சுப்பாங்க. அதுதான் எனக்கும் புரியல. ஏன் இன்னொருத்தருக்கு காசை எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்? ஏன் அதை அவங்க டைரெக்டாக கொடுக்க தெரியாதா? அவங்களுக்கு கொடுத்துப்பாங்களே அவங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போய் தான் அவங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியுது. அதை அவங்க வச்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற காசை வச்சு நாங்கள் இன்னொருத்தருக்கு அனாதை ஆசிரமத்தில் சாப்பாடு வாங்கி தருவோம், நாங்கள் இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எதுக்கு அது? ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது நம்மளோட கஷ்டமாக இருக்கணும், நம்மளோட பணமாக இருக்கணும். அது இன்னொருத்தர்கிட்ட வாங்கி செய்கிறது அது என்னன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு பதிலாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.